இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட்ட மசாலா கோழி. இந்த சிக்கன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னான்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற மசாலா பவுடரே போதும். இதுக்கு நம்ம போடுறப்ப ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் தேவை, அதை எடுத்து வச்சுக்கணும். அதோட தயிர் தேவை. தயிர் நம்மளுக்கு நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். ஸோ அதில் இருக்கிற நீரெல்லாம் நான் வடிகட்டி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ தயிரை எடுத்து திக்காக வச்சுக்கணும். சிக்கனை எடுத்து நல்லா லைன் போட்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா ஏறும் நமக்கு. அதுக்காக நல்லா சிக்கனெல்லாம் லைன் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். இதுக்கு கலரே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வெளியில் வாங்குகிற சிக்கனில் அவங்க கலர் போடுவாங்க, நம்ம பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டிலையே பண்ணுறதொட்டு நான் எந்த கலரும் போடலை. காஷ்மீரி மிளகாத்தூளே அதோட கலரை காமிக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான உப்பு. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதை போட்டு எலுமிச்சம்பழம் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம காஷ்மீரி மிளகாத்தூளை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour எடுத்து வைக்கலாம். இது வேணும்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு கூட பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம லோ ஹீட்டில் பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம். நீங்கள் எந்த ஆயில் வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம மிளகாத்தூள், அதான் வீட்டில் உபயோகப்படுத்துகிற மிளகாத்தூள் போட்டுட்டு உடனே அடுப்பை நிறுத்திடணும். ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன், பிளாக் சால்ட் ஒரு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கசூரி மேத்தியை நம்ம கையில் கசக்கி அது கொஞ்சம் போட்டுட்டு கடைசியாக தயிர் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தயிரில் பாருங்கள் தண்ணியே இல்லை. நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம்ல அந்த ஃபில்டரில் வச்சுட்டு. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. இப்போ இந்த தயிரெல்லாம் எடுத்து நம்ம சிக்கனில் போட்டு நல்லா மசாஜ் கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இந்த உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் போய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த சிக்கன் மேலே நம்மளுக்கு தோல் இருக்குது. நம்ம இப்போ அவன் உள்ளார வச்சுட்டோன்னே அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour வைப்போம். 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணும்போது நிறையா நெய் வந்திருக்கும். அந்த நெய்யை எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து திருப்பி போட்டுட்டு திருப்பி வைக்கும்போது கொஞ்சம் அந்த நெய்யை மேலாக ஊற்றணும். ஊற்றிட்டு மூடி திருப்பி ஒரு 1/2 hour நம்ம அந்த அவனில் வச்சுட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி, நம்ம எடுத்து வச்சுட்டோம். இது ஒரு 1 hour நான் ஊற வச்சுருந்தேன், இந்த மசாலாலாம் போட்டு தடவி கூட. இப்போ இதை எடுத்து அவனில் வைக்கலாம். அவனில் வச்சுட்டு ஒரு 1/2 hour நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ண விட்டுடுவோம். நான் ஒரு ட்ரேயில் இதை வைக்கல, 2 பேனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு ட்ரேயில் வச்சு இதை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour கழித்து இப்போ பாருங்கள் நிறையா நெய் வந்திருக்கு. ஸோ அந்த நெய்யெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதில் நான் எடுக்கிறத நான் உங்களுக்கு இதில் காமிக்கல. இப்போ நான் அதை திருப்பி விட்டோன்னே கொஞ்சம் நெய் எடுத்து அது மேலே ஊற்றுறேன் பாருங்கள். இந்த நெய் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு திருப்பி அவனை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சு திறந்து பார்க்கணும். நான் கரெக்டாக 1 hour தான் வச்சேன். ஃபஸ்ட்டு 1/2 hour, அடுத்த 1/2 hour. சுட்ட மசாலா கோழி ரெடி. இப்போ பாருங்கள் இந்த சிக்கனை எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சிக்கனுக்கு சாஸ்லாம் தேவைப்படாது. ஏன்னா நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸ் அதுலேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்கள் லைம் மட்டும் ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.